வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ முதல் ஒரு கப் சேர்த்துருக்கோம். இப்போ 2வது கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்துக்கலாம். எந்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து ஒரு 6 ஏலக்காய் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு நெய் நல்லா மெல்ட் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை எல்லா பக்கமும் நெய் பரவுற மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டாச்சு. இதுதான் பதம். இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும், ஊற்றி விட்டா உதிரணும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுகரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகரை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம சுகர் மெல்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் விட்டுறலாம். இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம பிடைஞ்சு வச்ச மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு தடவை நான் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை 4ஆக பிரித்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் 4ஆக பிரிச்சிருக்கேன். இதை நம்ம எப்படி தேய்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம். நம்ம ஒரு உருண்டையை எடுத்து இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு உருண்டையை நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம தேய்ச்சிட்டோம் இந்த உருண்டையும். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கு மேலே கோதுமை மாவு போட்டு விட்டுக்கலாம். இன்னொன்று எடுத்து இது மேலே வச்சிடலாம். அது மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். இது மேலேயும் கோதுமை மாவு போட்டு விட்டுக்கலாம். லைட்டாக நம்ம இதை தேய்ச்சி விட்டுலாம்.
இப்போ இதை நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி எடுத்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. நம்ம கத்தி வச்சு இந்த ஓரத்தை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மேலாப்பில் வெள்ளை எள்ளு இதில் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இதை லைட்டாக நம்ம தேய்ச்சி விடணும். ரொம்ப அமுக்கி தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. மிதமான தீயில தான் காயணும். இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். போட்டோடனே பெரட்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா பெரட்டிக்கலாம். இப்போ ஒன்றா பெரட்டிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இது நல்லா முழுமையாக ஆறினாதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கோதுமை மாவு வச்சு ஈஸியாக வீட்டிலையே ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சால் குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.